வாங்க உட்காருங்க. இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற இந்த காலத்துல, மனசாட்சிய அடகு வச்சுட்டு செய்ற எந்த வேலையும் என்னால செய்ய முடியல. அதுக்காக வேலையே கிடைக்கல அப்படின்ற விரக்தியில தப்பான தொழில்ல என்னை ஈடுபடுத்த விட, ஏதாவது ஒரு காலகட்டத்துல செட்டில் ஆயிடுத்து பெட்டர்ன்னு தோணுச்சு. சரி நெனச்ச வேலை கிடைக்கலன்னா, கிடைச்ச வேலைய நெனச்சுக்க வேண்டியது தானே. சரி நீ படிச்ச படிப்புக்கும், செய்ற தொழிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க. பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட்ல குமஸ்தா வேலை பார்க்குறானே, அவன் படிச்ச படிப்புக்கும், செய்ற தொழிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்ன பொறுத்தவரைக்கும் என்ன வேலை செய்றோன்றது முக்கியம் இல்லங்க. எப்படி செய்றோம் அப்படின்றது தான் முக்கியம். இந்த வேலைல அதர்மம் இல்ல, பாவம் இல்ல, அவமானம் இல்ல, சுயமரியாதைய விட்டுக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் இல்ல. இந்த வேலைல மரியாதை இருக்கு, திருப்தி இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நிம்மதி இருக்கு. நான் யாரையும் ஏமாத்தல, கொலை பண்ணல. ஐ கட் ஒன்லி ஏர், நாட் எனிபடிஸ் த்ராட். அதுக்காக படிச்சவங்கலாம் இப்படிதான் இருக்கணும்னு நானு உபதேசம் பண்ணல, குதர்க்கம் பேசல. சரி இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. ஏன்னா நீங்க தம்புராவ தலைமுறையா கையில எடுத்துட்டு வந்த பரம்பரையில வந்தவங்க நீங்க. 4ஆம் தலைமுறையைப் பார், நாவிதனும் சித்தப்பனாவார்ன்னு ஒரு பழமொழி இருக்கு. பழமொழிக்கும், தலைமுறைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்பா சாரி உங்கள அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு. ஆனா, நீ செஞ்சது சரின்னு ஆமோதிச்சு இந்த சேர்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னா, அப்பாவுக்கும் சேவை செய்ய தயாரா இருக்கேன் தொழில் முறையா.